தமிழக சட்டமன்றத்தில் இன்று அரங்கேறிய நம்பிக்கை வாக்கெடுப்பு விஜய்க்கு சாதகமாகவே முடிந்துள்ளது. விஜய் அரசுக்கு எதிராக 144 வாக்குகள் பதிவான நிலையில் எதிராக 22 வாக்குகளும் நடுநிலையாக 5 வாக்குகளும் பதிவானது. விஜய் அரசுக்கு ஆதரவாக 144 வாக்குகள் பதிவான நிலையில் எதிராக 22 வாக்குகளும் நடுநிலையாக 5 வாக்குகளும் பதிவானது. இதன் மூலம் விஜயின் சர்க்கார் இப்போது எந்த சிக்கலும் இன்றி பயணிக்க தயாராகிவிட்டது. இன்று நடந்த நம்பிக்கை வாக்கெடுப்பில் பெரும்பான்மைக்கு தேவையான மேஜிக் நம்பரை தாண்டி வாக்குகளை பெற்றார் விஜய். விஜயின் இந்த வெற்றிக்கு பின்னால் பல சுவாரஸ்யமான கூட்டணி கணக்குகள் ஒளிந்துள்ளது. தவிக 2 தொகுதிகளில் வென்றதால் விஜய் தனது ஒரு தொகுதியை ராஜினாமா செய்துள்ளார். ஒரு தவிக எம்எல்ஏ வெற்றி தொடர்பான வழக்கு நீதிமன்றத்தில் நிலுவையில் இருப்பதால் அவர் வாக்களிக்கவில்லை. சபாநாயகர் வாக்களிக்க முடியாது என்பதால் தவிகவின் பலம் 105ஆக பதிவாகியுள்ளது. இது தவிர காங்கிரஸ், இடதுசாரிகள், விசிக, ஐயுஎம்எல் ஆதரவாக தவிகவிற்கு வாக்களித்தனர். அமமுகவின் ஒரு எம்எல்ஏவும் தவிகவுக்கு ஆதரவளித்தார். எடப்பாடியின் எச்சரிக்கையை மீறி 25 அதிமுக எம்எல்ஏக்கள் விஜய்க்கு ஆதரவாக வாக்களித்தது விஜயை 140ஐ தாண்ட வைத்தது. மறுபுறம் ஒரு காலத்தில் சட்டமன்றத்தையே ஆட்டிப்படைத்த அதிமுகவில் எடப்பாடி தரப்புக்கு ஆதரவாக இன்று வெறும் 22 வாக்குகளே பதிவானது. எடப்பாடி பழனிசாமியின் தலைமையின் கீழ் இருந்த 47 எம்எல்ஏக்களில் பாதிக்கும் மேற்பட்டோர் தவிக ஆதரவு நிலைப்பாட்டை எடுத்ததால் எதிராக வெறும் 22 வாக்குகள் மட்டுமே பதிவானது. பாமக 5 எம்எல்ஏக்கள் மற்றும் பாஜகவின் ஒரு எம்எல்ஏ நடுநிலை வகித்தார். வைகோவின் மதிமுக இன்று வாக்கெடுப்பில் கலந்து கொள்ளவில்லை. இவற்றிற்கும் மேலாக 59 எம்எல்ஏக்களை கொண்ட திமுக வெளிநடப்பு செய்திருந்தது குறிப்பிடத்தக்கது.